பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதின் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 81 அதிகாரம் 7வது வசனத்தின் பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்கிறாரு. நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. என்னென்னா, மனுஷன் நிந்தனை தூஷணங்கள், நிந்தனைகள் தூஷணங்கள், ஆமே சோதரம், அல்லேலூயா, தூஷணங்கள், அது நிந்தனைகள். அதாவது ஏதாவது ஒரு காரியத்தை அதை திரும்ப திரும்ப சொல்லி 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 நிந்திக்கிற காரியங்கள், ஏன்னா தூஷணங்கள், அவதூறான காரியங்களை பேசி இல்லாத காரியங்களை சொல்லி நம்முடைய ஆமே சோதரிக்கிற அல்லேலூயா நம்மை வெட்கப்படுத்த, நம்மை அசிங்கப்படுத்த, அப்படிப்பட்ட காரியங்கள். வாண்டு சொல்கிறாரு, மனுஷருடைய நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஆமென். கோலியாத் எழும்பி இஸ்ரவேலை நிந்தித்தான் என்று எழுதியிருக்கிறது. நிந்தித்தான். ஆண்டவர் இந்த இடத்துல தம்முடைய ஜனத்திற்காக யுத்தம் பண்ணி கோலியாத்தை வீழ்த்தி ஜனத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். இன்றைக்கும் அவர் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் நிந்தனைக்கும் தூஷணமான காரியங்களுக்கும் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமல் இருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றுவார். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன் ஐயா. மனுஷருடைய சோதரம் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்க என்று சொல்லியிருக்கிறீங்க ஐயா. இந்த சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஐயா, ஆண்டவர்களை தூக்கி எடுத்து அவளை தேய்ச்சி நடத்துங்க, திடப்படுத்துங்க, ஆறுதல் படுத்துங்க. தேவக்கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை தாங்கி நடத்தும். இந்த நாளில் வல்லமை இறங்கட்டும். அதை இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்தையா, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்த மகிழ சில அன்பு காரணங்களுமை துடிக்கிறோம். மீட்பு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.